ஹாய், இது சாட்டர்டேவோட மினி வீடியோ தான். ஸோ சாட்டர்டேவே ரொம்ப பிஸியான டேவாக தான் இருந்துச்சு. ஒரு ரெஸ்ட் கூட எடுக்க முடியல. காலையிலே வேகமாக இருந்துச்சு. சர்ச்சுக்கோட பிடிஎம் தான் போனோம். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயாச்சு. பிடிஎம் முடிச்சுட்டு நேற்று பார்த்தோன்னா எங்கள் அண்ணியோட செகண்ட் பொண்ணுக்கு வந்து பர்த்டே. ஸோ அதனால அங்கே போய் நாங்கள் செலிப்ரேட் பண்ண போயிட்டோம். ஸோ ரொம்ப பிஸியாகவே போயிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நிமலனை வச்சுட்டு எங்கேயுமே போகணுன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் சமாளிச்சுட்டான். ஸோ பாப்பாவுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இதுக்கு முன்னாடி வீடியோலே வந்து எங்கள் அண்ணியோட மூத்த பொண்ணு பர்த்டேலே சொல்லியிருந்தேன். ஸோ இவங்க 3 பேர் வந்து கேர்ள்ஸ் கேங். ஸோ ரொம்ப எல்லாருமே வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ஸோ இவங்க 3 பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நம்மளே மறந்துடுவாங்க. அந்தளவு என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பக்கத்தில் இருந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லா குட்டி பசங்க எல்லாரும் சேர்ந்து நேற்று வந்து கவிஷோட பர்த்டே வந்து நல்லாவே செலிப்ரேட் பண்ணியாச்சு. ஸோ எனக்குமே வந்து நல்லா பொழுது போயிடுச்சு. வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இப்படி வெளியே எங்கேயாச்சும் போயிட்டு வரப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ சாட்டர்டே கொஞ்சம் பிஸியாக இருந்தால் கூட கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துச்சு. காலையில் பிடிஎம் போனது தான் வந்து கொஞ்சம் காலையில் எந்திரிச்சு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். பட்டு அது முடிச்சதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஓகே, எல்லாமே முடிச்சுட்டு நைட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு கிளம்பி. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.